ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சூப்பரான அரைச்ச குழம்பு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5-6 பூண்டை தட்டி அது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ முட்டைக்கோஸ் அந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அதோடவே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்படி இது எதுவும் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா காயோட எல்லா மசாலாவும் ஒட்டி வர மாதிரி இப்படி எடுத்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் மசாலா வரட்டும். நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. முட்டைக்கோஸ் எப்பயும் பொரியல் பண்ணி தான் நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லைங்களா? நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். காயோடு நல்லா கலந்து மசாலா நமக்கு ஒட்டி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வதக்கவே முட்டைக்கோஸ்லாம் தண்ணி விட்டு நல்லா ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட காய் நல்லா வேகிறதுக்காக ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. காயெல்லாம் நல்லா வேகட்டும். நல்லா இப்படி ஃபுல்லாக கலந்து விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், முட்டைக்கோசெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு மூடி தேங்காய் இருக்குது இல்லைங்களா? ஒரு தேங்காயில் அரை மூடி தேங்காய் இருக்குது இல்லைங்களா? அது நல்லா ஐஸாக அரைச்சி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான முட்டைக்கோஸ் குழம்பு தயாருங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட வேணாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும். ஆல்ரெடி காயெல்லாம் நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக அரைச்ச முட்டைக்கோஸ் குழம்பு தயார் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.